அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தீனி வஸ்ஸைத்தூன். அத்தி மரத்தின் மீதும் சைத்துன் மரத்தின் மீதும் சத்தியமாக. By the fig and the olive. வத்தூரி சீனிந்த வஹாதல் பலதில் அனீம். தூர் செய்ன மலையின் மீது சத்தியமாக. பாதுகாப்பான இந்த மக்கள் நகரின் மீது சத்தியமாக. And by this sincere city Makkah. لقد خلقنا الإنسان في أحسن تقويم. மனிதனை அழகிய தோற்றத்தில் நாம் படைத்தோம். We have creatively created a man in the best of stature. ثم رددناكم أسفل سافلين. பிறகு அவனை தாழ்ந்தோரிலும் தாழ்ந்தவனுக்கும். Then we return him to loss of law. إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون. இதே நம்பிக்கை கொண்டு நற்செய்யாக செய்யோரை தவிர அவர்களுக்கு முடிவுறதா கூலி உண்டு. Except for those who believe and do rights, they will have a reward. فما يكذب فما بالدين. மனிதனை இதற்கு பிறகும் தீர்ப்பு நாள் விஷயத்தில் உன்னை மறக்க செய்வது எது? So what end causes you to deal the he comments? أليس الله بأحسن الحاكمين. தீர்ப்பளி போரில் அல்லாஹ் மிக சிறந்த தீர்ப்பல்லவன் இல்லையா? It not Allah the most just of Jesus. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக மறு உலக பயணம் திரும்பி வர முடியாத ஒரு பயணமே என்ற தலைப்பின் கீழ் பயான் பேச வருகிறார் மாணவி நஸ்மியா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும் உள்ளதி ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸா வத்தகுல்லாஹுல்லதி தஸாலூன பிஹி வல்லர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. உங்கள் முன் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு மறு உலக பயணம் திரும்பி வர முடியாத ஒரு வழி பயணமே என்ற தலைப்பு. மனிதனின் மறுமை நோக்கிய பயணத்தில் முதலில் சிந்திப்பது மரண வேலைதான். அந்த மரண வேலையில் உயிர் கைப்பற்றப்படும் போது மறுமை என்றால் என்னவென்று கண்ணெதிரே பார்த்து விடுகின்றன. அப்போது அவன் வைக்கின்ற கோரிக்கை இதுதான். முடிவில் அவர்களில் யாருக்கேனும் மரணம் வரும்போது, என் இறைவா, நான் விட்டு வந்ததில் நல்லறம் செய்வதற்காக என்னை திரும்பி அனுப்பி வையுங்கள் என்று கூறுவான். அவ்வாறில்லை, இது வாய் வார்த்தை தான். அவன் உயிர் கைப்பற்றப்படும் போது அவர்களுக்கு பின்னால் திரை உள்ளது. மரண தருவாயிலேயே ஊருக்கு உலகுக்கு திரும்ப அனுப்பி வையுங்கள் என்று கேட்கவும் கெஞ்சவும் ஆரம்பித்து விடுவான். ஆனால் அவனது இந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுவிடும். அநீதி இழைத்தோருக்கு பூமியில் உள்ளவை அனைத்தும், அத்துடன் அது போன்ற இன்னொரு மடங்கும் இருக்குமானால் கியாமத்தில் தீய வேதனைக்கு ஈடாக கொடுப்பார்கள். அவர்கள் எண்ணி பார்க்காதவை அல்லாஹ்விடமிருந்து அவர்களுக்கு வெளிப்படும். அப்போது அவர்கள் தங்கள் வாழ்நாளில் பேசியதை எடுத்து கூறி நரகத்தின் வேதனையை அனுபவியுங்கள் என்று இறைவன் பதிலளிப்பான். இதற்கு முன் அவர்கள் மறைத்து கொண்டிருப்பது அவர்களுக்கு வெளிப்பட்டு விட்டது. அவர்கள் எண்ணி பார்க்காதவை. அப்போது அவர்கள் தங்கள் வாழ்நாளில் பேசியதை எடுத்து கூறி நரகத்தின் வேதனையை அனுபவியுங்கள் என்று இறைவன் பதிலளிப்பான். இதற்கு முன் அவர்கள் மறைத்து கொண்டிருப்பது அவர்களுக்கு வெளிப்பட்டு விட்டது. அவர்கள் திரும்ப அனுப்பப்பட்டாலும் தடுக்கப்பட்டதையே மீண்டும் செய்வார்கள். மாதையா ஆலிக்குல் யக்லி அலைனா ரப்புக கால இன்னக்கும் மாகிசீன். நரகத்தின் காவலரான மாலிக்கே, உமது இறைவன் எங்களுக்கு எதிராக மரணத்தை தீர்ப்பளிக்கட்டும் என கேட்டார்கள். நீங்கள் இங்கேயே இருப்பீர்கள் என்று அவர் கூறினார். இவை அனைத்தும் உணர்த்தும் உண்மை ஒன்றே ஒன்றுதான். இந்த உலகில் வாழும்போது வெளிநாட்டு வேலைக்கு சென்று வேலை சரியில்லை என்றதும் தப்பித்து வருவது போல் மறுமை வாழ்க்கையிலிருந்து தப்பித்து வர முடியாது. முஸ்லிம்களும் சரி, முஸ்லிம் அல்லாதவர்களும் சரி, இந்த நாளை பற்றி கடுகளவு கூட அச்சமற்று இருக்கின்றனர். மறுமை உலகம் என்பது திரும்ப வர முடியாத ஒரு வழி பாதையும் ஒரு வழி பயணமும் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு வழி பாதையில்
அப்படிப்பட்ட ஒரு வழி பாதையில் வெற்றி பெற்று சுவனமடையும் நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லா. அடுத்ததாக சூரத்துல் தாரிக் அஃபீஃபா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துத் தாரிக். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸமாஇ வத்தாரிக் வமா அத்ராக மத்தாரிக் அந்நஜ்முஸ் ஸாகிப் குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபிஸ் ஃபல்யன்ظுரில் இன்சானு மிம்மா ஹுலிக மிம்மா யுன்தஃபிக் யஹ்ருஜு மின் பைனிஸ் ஸல்பி வத்தராயிப் இன்னஹு அலா ரஜ்இஹி லகாதிர் யௌம துப்லஸ் ஸராயிர் ஃபமா லஹும் மின் குவ்வத்தின் வலா நாசிர் வஸ்ஸமாஇ ذاتிர் ரஜ் வல் அர்லி ذاتிஸ் ஸத்ர் இன்னஹு லகௌலுன் ஃபஸ்ல் வமா ஹுவ பில்ஹஸ்ல் இன்னஹும் யகீதுன கைதா வஅகீது கைதா ஃபமஹ்லில் காஃபிரீன அம்ஹில்ஹும் ருபைதா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக அரபி மாதங்கள் சபானா ரிஹானா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரபி மாதங்கள் முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆயிர், ஜமாத்தில் அவ்வல், ஜமாத்தில் ஆயிர், ரஜப், ஷௌபான், ரமலான், ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹஜ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. அடுத்ததாக சூரா ஹுமஸா. ஆலம், ஆதில், அஃப்ரான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகழ்ல அன்பாளன் அல்லாவின் பெயரால். In the name of Allah. வைலுல் லிகுல்லி ஹுமஸாத்தில் லுமஸா. அவன் செல்வத்தை சேகரித்து அதை எண்ணிக்கொண்டிருக்கிறான். Discussion is for every open slander backbiter. அல்லதி ஜமா மாலஹு வத்ததா. தன் செல்வம் இவ்வுலகில் தன்னை நிரந்தரமாக்கி வைக்கும் என அவன் நினைக்கிறான். Who think they will continue over and over. யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா. அவ்வாறல்ல, அவன் குத்தமாவில் வீசி எறியப்படுவான். Who think the earth they keep the earth forward. கல்லால இம்பதன்ன ஃபில் குத்தமா. அவ்வாறல்ல, அவன் குத்தமாவில் வீசி எறியப்படுவான். Never certain one crushing one. நாரல்லாஹ் வமா அத்ராக மல் குத்தமா. குத்தமா என்றால் என்னவென்று உமக்கு அறிவித்தது எது? What you understand a crushing one? நாருல்லாஹில் மூகதா. அது பற்ற வைக்கப்பட்ட அல்லாஹ்வின் நெருப்பாகும். That is the fire of Allah, that is a bless. அல்லதி தத்தலிவு அலல் அஃப்கிதா. அது இதயங்களை எட்டிவிடும். It is climb on the heart. இன்னஹா அலைஹி முகசதா ஃபி அமதின் முமத்ததா. அது நீண்ட கம்பங்களால் அவர் மீது மூடப்பட்டதாக இருக்கும். Indeed, the fire is close up to open in the tall column in the. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா.
அடுத்ததாக சூரா அஹ்லா அஃப்ரா தஸ்லீம் கனி. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சூரத்துல் அலா மிக உயர்ந்தவன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சப்பிஸ்ம ரப்பிக்கல் அலா அல்லதி ஹலக ஃபஸவ்வா வல்லதி ஹத்தர ஃபஹதா வல்லதி அஹ்ரஜல் மர்ஆ فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. السلام عليكم ورحمة الله وبركاته. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக சொர்க்கம் என்ற தலைப்பின் கீழ் மாணவி வசீலா. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பாவங்களை தள்ளும் தொழுகை. சூரா வரங்காஸ். அநியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தொழுகை மூலம் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான். தொழுகை மூலம் எவ்வாறு மனிதர்களின் பாவங்களை மன்னிக்கிறான் என்பதை இந்த உரையில் காண்போம். ஒருவரது வாசலில் ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர் தினமும் 5 தடவைக்கு நீராடுகிறார் என்றால் அவரது உடலில் எதுவும் அழுக்கு இருக்குமா என்று கேட்டார்கள். அவரது உடலில் உள்ள அழுக்கு எதுவும் நெஞ்சிருக்காது என மக்கள் கூறினார்கள். இதுதான் ஐவேளை தொழுகையின் நிலையாகும். இதன் மூலம் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான். உடலை தூய்மைப்படுத்துவதற்காக ஆற்றுக்கு உதாரணமாக காட்டியுள்ளார்கள். நீண்ட தூரம் பயணம் செய்து நன்மையை கடக்க வேண்டும், நன்மையை தீர்க்க வேண்டும். உடலை வருத்த வேண்டாம். நமது வீட்டு வாசலில் ஆறு ஒன்று இருக்கிறது. அது எளிதில் சிரமம் இல்லாமல் இருக்கும். தொழும் தொழுகை மருந்தின் நாம் செய்யக்கூடிய உவமையாகும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக சூரா காஷியா ஐசா ஹசீனா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அத்தியாயம் 88 சூரத்துல் காஷியா சுற்றி வளைப்பது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா உஜூஹு யௌமைதின் காஷியா ஆமிலத்துன் நாசிபா தஸ்லா நாரன் ஹாமியா துஸ்கா மின் ஐனின் ஆனியா
ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الأرض كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذب الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக சலாம் கூறும் உரையாடல் அஸ்பியா, ஆயிஷா சித்திகா, மரியம் நிஸ்ஃபா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாம் கூறும் உரை. Hi Aisha, how are you? Hey Mariam, assalamu alaikum warahmatullahi wabarakatuh. நீ எப்படி இருக்கேன்னு கேட்டேன். மரியம், நாம் யாரை சந்தித்தாலும் முதலில் சலாம் கூற வேண்டும். அட என்னம்மா இந்த காலத்துல போய் சலாம் சொல்லிக்கிட்டு. மரியம், சலாம் சொல்வதற்கு நேரமோ காலமோ தேவையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை 5. அதில் ஒன்றுதான் சலாம் கூறுவது. இஸ்லாமிய பண்புகளில் சிறந்ததாக இருக்கிறது என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி தந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சலாம் கூறுவதின் மூலமாக நமக்கு நன்மைகள் கிடைக்கின்றன. என்ன நன்மை கிடைக்குதா? ஆமா, இது உனக்கு தெரியாதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறினார். நபி அவர்கள் பதில் சலாம் கூறிவிட்டு இவருக்கு 10 நன்மை என்று கூறினார். பிறகு மற்ற மனிதர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று கூறினார். நபி அவர்கள் பதில் சலாம் கூறிவிட்டு 20க்கு இவர் நன்மை என்று கூறினார். பிறகு மற்ற மனிதர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று கூறினார். நபி அவர்கள் பதில் சலாம் கூறிவிட்டு இவருக்கு 30 நன்மை என்று கூறினார். அப்படியா? நீ சலாம் சொல்லி தருகிறியா? நான் சொல்லி தரேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று முழுமையாக சலாம் கூறினால் நமக்கு 30 நன்மைகள் இருக்கிறன. இன்னும் இன்றைக்கு வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் வாட்ஸ்டா ஃபேஸ்புக்கில் பேசும்போது கூட ஹாய் ஹவாரி என்று தான் பேசுகிறார்கள். ஆனால் நாம் சலாம் சொல்வதன் மூலம் நன்மை கிடைக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்களில் அறிந்தோருக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் கூறி நன்மைகளை பெற்றுக்கொள்வேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக அண்ணல் நபி அழகிய முன்மாதிரி என்ற தலைப்பின் கீழ் பயான் நிகழ்த்த வருகிறார் மாணவி ஜாசியா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுக்கு முன் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அண்ணல் நபிய அழகிய முன்மாதிரி என்று தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய உலகில் வாழக்கூடிய மனிதர்கள் பெரும்பாலும் சினிமா கூத்தாடிகள் மற்றும் பெரும் ஆட்சியாளர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்கிறார்கள். அதிலும் இஸ்லாமியர்களை பார்த்தோமே ஆனால் ஜிப்பா தொப்பி போட்டவர்களையும் முன்னொரு காலத்தில் வாழ்ந்து மரணித்தவர்களைத்தான் பெரும்பாலும் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் யாரை முன்மாதிரி என்று தன்னுடைய திருமறை குர்ஆனில் கூறுகிறான் என்றால் 33வது அத்தியாயத்தின் 21வது வசனத்தின் சொல்லுகிறான், ஃபி ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹசனத்துன்.
அல்லாஹ்வின் தூதரிடம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறான். நபி அவர்களை பற்றி சில 4 விஷயங்களை பார்ப்போம். அவர்களின் நேர்மை மற்றும் நாணயம். நபி அவர்கள் அமீன் நம்பிக்கையாளர் என்று அழைக்கப்படுவார்கள். இறை பக்தி. இரவுகளில் நீண்ட நேரம் நின்று வணங்கி இறைவனிடம் துவா செய்து உயர்ந்த நிலை. பொறுமை. எவ்வளவு கஷ்டங்கள் மற்றும் குறைஷிகளின் துன்புறுத்தலை சந்தித்த போது கோபப்படாமல் பொறுமையுடன் நடந்து கொண்டனர். அரசியல் மற்றும் சமூக நீதி. மதினாவில் சிறுபான்மையினருடன் சமமாக வாழ்ந்து நீதியான ஆட்சியாளராகவும் சிறந்த தூதராகவும் திகழ்ந்தினார்கள். இது போன்ற இன்னும் நிறைய சிறப்புகளை பற்றி கூறிக்கொண்டே போகலாம். நாம் நம்முடைய வாழ்க்கையை இதுவரை எப்படியோ வாழ்ந்திருப்போம். உலகில் வாழக்கூடிய மனிதர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டிருப்போம். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அவர்களை போன்று நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு நாளை மறுமையில் வெற்றி அடையக்கூடிய நன்மக்களால் இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக சூரத்துல் லுஹா என்ற சூறாவை ஓதுவதற்காக வருகிறார் மாணவி சமீஹா. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அத்தியாயம் 93 சூரத்துல் லுஹா முற்பகல். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல்லாஹிரத்து கைருல் லக மினல் ஊலா வலசௌஃப யுதீக ரப்புக ஃபதல்லா அலம் யஜ்திக யதீமன் ஃபஆவா வஜதக லாலன் ஃபஹதா வஜதக ஆயிலன் ஃபஅனா ஃபம்மல் யதீம ஃபலா தக்ஹர் வம்மா ஸாயில ஃபலா தன்ஹர் வம்மா பினிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக பயான் பேச வருகிறார் ரீஸ்மா. மார்க்கம் அறிவோம் மறுமையை வெல்வோம் என்ற தலைப்பில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வஹலக மின்ஹா ஸௌஜஹா வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரா வனிசா வத்தகுல்லாஹ அல்லதி தஸாலுன பிஹிம் வல்லர்ஹம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மார்க்கம் அறிவோம் மறுமை வெல்வோம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, எந்த ஒரு கல்வியும் கோட்பாடும் கூறாத அளவுக்கு இஸ்லாம் கல்வியை பற்றி அதிகம் போதித்துள்ளது. கல்வி என்று நாம் பொதுவாக சொன்னாலும் அதிலுள்ள அடிப்படை தன்மைகள் அம்சங்களை கவனித்து அதை பல வகைகளாக பிரிக்கலாம். ஈருலகிலும் வெற்றி பெறுவதற்காக ஏக இறைவனால் தரப்பட்ட வாழ்க்கை முறையே இஸ்லாம். அவற்றை அறிந்திருப்பது அனைத்து முஸ்லிம்களுக்கும் கடமை. ஆகவேதான் எதிலும் பிறரை பார்த்து பேராசையோ பொறாமையோ கொள்ளக்கூடாதென கூறும் மார்க்கம் இதற்கு விதிவிலக்கு வழங்கியிருக்கிறது. இதற்கு இஸ்லாம் விதிவிலக்கு வழங்கியிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 2 விஷயங்களை தவிர வேறெதற்காகவும் பொறாமை கொள்வது கூடாது. முதலாவது விஷயம், ஒரு மனிதருக்கு அல்லாஹ் குர்ஆனின் ஞானத்தை அதிகம் வழங்கியிருக்கிறான். அதை அவர் அல்லும் பகலும் ஓதி வருகிறார். மற்றொருவர் இவரை பார்த்து, இவருக்கு வழங்கப்பட்டதை போன்று எனக்கும் வழங்கப்பட்டிருந்தால் நானும் இவரை போன்று செயல்படுவேனே என்று கூறினார். இரண்டாவது ஒருவர், ஒரு மனிதருக்கு அல்லாஹ் செல்வத்தை அதிகம் வழங்கியிருக்கிறான். அதை அவர் உரிய வழியில் நல்ல வழியில் செலவிட்டிருக்கிறார். மற்றொருவர் இவரை பார்த்து, இவருக்கு வழங்கப்பட்டதை போன்று எனக்கும் வழங்கப்பட்டிருந்தால் நானும் இவரை போன்று உரிய வழியில் செலவிட்டிருப்பேனே என்று ஆதங்கத்துடன் கூறினார். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு என்பார்கள். எல்லோருக்கும் எல்லாம் தெரியாது. மார்க்கத்தை முழுவதும் அறிந்தவர் எவரும் இல்லை.
எனவே நமக்கு தேவையான தெரியாத மார்க்க விஷயங்களை பிறரிடம் கேட்டு தெளிவு பெறும் பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். தனது அடியார்களில் ஒருவரை கண்டனர். அவருக்கு நாம் அருளை வழங்கினோம். நாமே கல்வியும் கற்றுக் கொடுத்தோம். நாம் கற்றுத்தரப்பட்டவற்றில் நல்லதை நீர் எனக்கு கற்றுத்தருவதற்காக மூசா அலை அவர்கள் நான் உன்னை பின்தொடலாமா என்று மூசா அலை அவர்கள் கூறினார்கள். தம்மை விட நன்கு அறிந்துள்ள ஹில்ர அலை அவர்களை சந்தித்து அவரிடத்தில் ஞானத்தை பெறுவதற்காக மூசா அலை அவர்கள் பெரிதும் சிந்தித்தார்கள். நெடும் பயணம் மேற்கொண்டார்கள். ஒரே ஒரு வட்டார வழக்குப்படியே மூசா அலை எனக்கு ஓத கற்றுக் கொடுத்தார். அதை நான் பல மொழிகளில் கேட்டேன். நான் கேட்க கேட்க பன்மடங்காகி இறுதியில் 7 வட்டார வழக்குப்படியே வந்து நின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்த ஆர்வத்தில் இன்று பல மக்களுக்கு 1% கூட இல்லை. அவருடைய அருள்மறையை எவரிடமும் கேட்காமல் காலத்தை கழிப்பதே இதற்கான போதுமான சான்றுகளாகும். மார்க்கம் அறியும் எண்ணம் இருக்கிறது, ஆனால் அடுத்தவரிடம் கேட்க கூச்சமாக உள்ளது என்று சொல்கிறீர்களே, இப்பொழுதே மனநிலை மாற்றிக்கொள்ளுங்கள். இவ்வாறு முட்டுக்கட்டை போடும் சிந்தனைகளை தூக்கி எறியும் பொழுதுதான் கற்றல் சிறக்கும். ஆயிஷா ரலி அவர்கள் கூறினார்கள், பெண்களிலேயே சிறந்த பெண்கள் யார் என்று தெரியுமா? பெண்களிலேயே சிறந்த பெண்கள் அன்சாரி பெண்கள். மார்க்கத்தை கற்பதில் ஒருபோதும் அவர்களுக்கு வெட்கம் இதுவரை தடையாக இருந்ததில்லை. வேதத்தில் மக்களுக்காக நாம் தெளிவுபடுத்திய பின்னர் நம் அருளை வழங்கினோம். தெளிவுபடுத்திய பின்னர் நாம் வழங்கிய தெளிவான சான்றுகளையும் நேர் வழிகளையும் மறப்பவர்களை அல்லாஹ் சபிக்கிறான். சபிப்பவர்களும் மன்னிப்பு கேட்டு திருந்தி தெளிவுபடுத்தியவரை அல்லாஹ் மன்னிக்கிறான். அல்லாஹ் மன்னிப்பவன், அல்லாஹ் மன்னிப்பை ஏற்பவன், நிகரற்ற அன்புடையோன். திண்ணை தோழர்களில் ஒருவரான அபு ஹுரைரா அலி அவர்கள் தனது வறுமையிலும் கூட எண்ணற்ற நபிமொழிகளை கற்று பிறருக்கும் எடுத்துரைத்தார்கள். அவருடைய வாழ்வையும் நம்முடைய வாழ்வையும் சிறிது நேரம் ஒப்பிட்டு பாருங்கள். எனவே உலக விஷயங்களை அறிந்து கொள்வதோடு ஒதுங்கிக் கொள்ளும் குணத்தை கைவிட்டு அது மட்டும் போதும் என்று முடங்கி சத்தியத்தை அறிய அதிக ஈடுபாடு காட்டுவோமாக. அதன்படி வாழ்ந்து நாம் அனைவரும் ஈருலகிலும் வெல்வோமாக. வாஹிதவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ்.